இருக்கணும். அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் சொல்றதெல்லாம் எனக்கா சொல்ற மாதிரி நினைச்சிட்டு இல்லை, நான் எது சொன்னாலும் எல்லாரோட நல்லது தர சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான், விடுங்க. ஒரு அப்பைக்காரி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். அப்புறம் நான் குடும்பத்தை விட நான் கொடுத்து உட்காந்துருக்கேன். அவரோட ஃப்ரெண்டு கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு தெரியுமா அவனுக்கு? ஏன் எந்த அப்பா விசிக்கணும் தெரியலையே. இவ்வளவு நேரம் நம்ம இப்ப போன்ல. ஆமா, இவர் ஏன் மாமா இப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு? சின்ன பிள்ளையா இருந்தப்போ அவர் சொல்றதையும் கேட்கணும் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. இப்போ சுயமா முடிவெடுக்கிற அளவுக்கு எல்லாருமே வளர்ந்தாச்சுல்ல. இன்னும் எல்லாத்துக்கும் இவரே முடிவெடுக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படியே நடக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான் இருக்கும், பாருங்க பொறுமையா. முதல்ல இதை முடிச்சிடறேன். ஏமாமா, நம்ம கிட்ட மட்டும் இல்லாத சட்டம்லாம் பேசுவாரு. வாயே திறக்க முடியாத மாதிரி லாக் பண்ணுவாரு. ஆனா கதிர் கிட்ட பாத்தீங்களா? நீ வா சொல்றேன். வா. அம்மா, பெரிய ஆளுங்க செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சா நான் எதுக்கு நோட்டீஸ் அனுப்பணும்? குடும்ப பகையா மனசு வச்சுட்டு இது பாருங்க, மரியாதையா பேசு. தேவையில்லாம ரொம்ப விலை கொடுத்து வாங்குறேன். நீ திரும்ப வாங்கணும். அது திரும்ப வாங்கினா நான் அதெல்லாம் பாத்துக்கலாமே, நான் பாத்துக்கிறேன். கேளு, இங்க எல்லாம் பேசக்கூடாது மீனா. இதையெல்லாம் இன்னியோட நிறுத்திக்கோ, இல்லன்னா நான் உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க. சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தா ஒண்ணுமே நடக்கும். இப்போ நீங்க ரெண்டு பேரும் போறீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சொல்லிட்டியா? அதான் காலையில சொல்லிட்டேன். டேய் இல்ல அத்தை, நாம இருக்கோம்ல, சமாளிச்சுக்கலாம். எந்த நாளைக்கு